ஹாய், இன்னைக்கு நம்ம 2023 வந்த #மேனுவல் அப்படின்ற ஒரு பயங்கரமான சர்வைவல் த்ரில்லர் மூவியை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம படத்தோட ஹீரோ, அவருக்கு காலையில் கல்யாணம். முதல் நாள் நைட் நல்லா பேச்சுலர் பார்ட்டியில் குடிச்சிட்டு இவர் போயிட்டு ஒரு பாதாள சாக்கடையில் இவர் போயிட்டு வழுக்கி விழுந்துடுறாரு. காலையில் கல்யாணம், எப்படியாச்சும் இங்கேருந்து தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு இவர் அங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு அதில் கடைசியாக தப்பிச்சு வந்தாரா இல்லையா அப்படின்னு கடைசியில் கிளைமேக்ஸில் கதையை மாற்றுற மாதிரியான ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சீன்லேயும் மிரட்டி விடுற மாதிரியான த்ரில்லோட முடித்த கதை தான் இந்த படத்தோட முழு கதை. படத்தை டீட்டெயிலாக பார்க்கணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்க. வாங்க அந்த கதையை இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த படத்தோட ஓப்பனிங் சீனில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுற நிறைய ஸ்டாஃப்ஸ் எல்லாம் காவாமுரா கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம படத்தோட ஹீரோவான அந்த காவாமுரா அவர் வர இவங்களாம் சர்ப்ரைஸாக அவர் வெல்கம் பண்ணுறான். அவர் மேலே ஒரு ஸ்பாட்லைட் அடிப்படுது. எல்லோரும் ஏன்டா கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறாங்கன்னு பார்த்தா இவருக்கு நாளைக்கு கல்யாணம். யார் கூட கல்யாணம்னா இந்த கம்பெனி முதலாளி அவர்கிட்ட மகளோட இவருக்கு கல்யாணம் ஃபிக்ஸாக இருக்குது. மிச்ச நாளாக அவங்களுக்கு லைன் போட்டு வந்துருக்காரு, அது செட் ஆயிருக்கு. இப்போ என்னென்னா நாளைக்கு கல்யாணம். இவர் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒரு சாதாரண ஒரு ஸ்டாஃப் தான். இன்றைக்கி பேச்சுலர் பார்ட்டி. எல்லோரும் அந்த இடத்துல பயங்கரமாக பார்ட்டி பண்ணுறாங்க. அந்த பார்ட்டியில் ஒரு சில ஆக்கள் இவனுக்கு மட்டும் இப்படி ஒரு லக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சில ஆக்கள், இன்னொரு சில ஆக்கள் நம்மளுக்கு அதெல்லாம் இருக்குது, நம்மளுக்கு சரக்கு கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பார்ட்டி பண்ணுறான். பார்ட்டியெல்லாம் முடிச்சுட்டு எல்லோரும் நாளைக்கு கல்யாணத்தில் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் கிளம்பி போக நம்ம ஹீரோ இவர்கிட்ட பெஸ்ட் ஃப்ரெண்டோடு இருக்கார். பெஸ்ட் ஃப்ரெண்ட் நாளைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நாள், நாளைக்கு பார்க்கலாம், அதுக்கு முன்னுக்கு இந்த ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு கிஃப்ட்டை கொடுக்குறாரு. இவர் அதை வாங்கிட்டு தேங்க்ஸ்டான்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலான்னு சொல்லிட்டு இவர் அங்கேருந்து கிளம்பி வர்றாரு. வரப்ப அந்த இடத்துல கண்ணாடியில் இவர்கிட்ட முகத்தை பார்த்துட்டு அதிர்ஷ்ட கரண்டாணி அப்படின்னே பார்த்துட்டு இவர் அங்கேருந்து வர்றாரு. இவர் குடிச்சிருக்கனால அங்கிட்ட இங்கிட்டன்னு தள்ளாடி இவர் ஒரு இடத்துல தடுமாறி கீழே விழுக. இப்போ கேமராவை கொண்டு வராங்க பாருங்க. என்னென்னா இவர் விழுந்தது இந்த அகல பாதாள சாக்கடைன்னு சொல்லுவான், அந்த மாதிரி ஒரு இடத்துல. இப்படியே அந்த படத்தோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறான். கட் பண்ண அடுத்த சீனில் இவர் மயக்கத்துலேருந்து கண்ணை முழிக்கிறாரு. சுற்றி வர பார்க்குறாரு. அந்த இடத்துல எலியெல்லாம் செத்து போய்ட்டு கிடக்குது. நிறைய கல் கம்பின்னு சொல்லிட்டு அந்த இடத்த சுற்றி இருக்குது. இவர் மேலே பார்க்குறாரு. இப்போ தான் அவருக்கே தெரியுது இவர் இப்படி ஒரு பாதாள சாக்கடையில் விழுந்திருக்காருன்னு. எவ்வளோ நேரம் மயக்கத்தில் இருக்குன்னு தெரியல. நாளைக்கு கல்யாணம், எப்படியாச்சும் இங்கேருந்து போகணுன்னு சொல்லிட்டு இவர் எந்திரிச்சா அப்படியே வழி தாங்க முடியாமல் இவர் கத்துறாரு. கீழே வந்ததில் இவர்கிட்ட காலில் இவ்வளோ பெரிய ஒரு காயம். அப்போ இவர்கிட்ட முகத்தில் ரத்தம் அப்படியே சொட்ட சொட்டாக ஊற்றுது. அவனை ஒரு ஷார்ப்பான ஒரு கம்பி, அந்த கம்பியில் கிழிச்சிட்டு தான் இவர் விழுந்திருக்கார் போல். இவர்கிட்ட டையை கழட்டி அந்த காயம்பட்ட இடத்துல நல்லா டைட்டாக கட்டிட அடுத்த சீனில் இப்படியே உட்காந்துருந்தா சரிப்பட்டு வரான்னு சொல்லிட்டு இவர் எந்திரிச்சிட்டாரு. அவன் ஒரு ஏணி ஒன்று இருக்குது. அந்த ஏணியில் இவரால் ஒரு காலம் எடுத்தால் பேலன்ஸ் பண்ண முடியுது. அப்படி பேலன்ஸ் பண்ணி இவர் மேலே வந்தால் ஒரு இடத்துல பிடிக்க முடியல. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல ஏணியே இல்லை. சரின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட பெல்ட் இருக்குது. அந்த பெல்ட் எடுத்து இவர் மேலே போடுறாரு. மிச்ச நேரம் ட்ரை பண்ணுறாரு, அதை போடவே முடியல. அதுக்கப்புறம் அந்த பெல்ட்டை தூக்கி போட்டு சரி பாஞ்சு பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு இவர் பாயிறாரு. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. பிடிக்க முனுக்கு அங்கேருந்து தடுமாறி கீழே விழுந்துடுறாரு. மறுபடியும் செம்மடிப்பட்டுருது. இவர் பயங்கரமாக அந்த இடத்துல கத்துறாரு, எனக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த இடத்துல யாரும் இருக்கமே இல்லை. சரி ஃபோனுங்க அப்படின்னு மாதிரி ஃபோனை தேடினா அந்த இடத்துல ஃபோனை காணோம். உள்ளே வேறு பயங்கர இருட்டாக இருக்கா. இவர் ஃப்ரெண்டு கொடுத்த கிஃப்ட்டு அதை டக்குன்னு ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணால் உள்ளே ஒரு லைட்டர் ஒன்று இருக்கு. அந்த லைட்டரை எடுத்து அங்கிட்டுன்னு சொல்லிட்டு இவர் ஃபோனை தேடிடுறாரு. தேடி இவர் கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த பொண்ணு அவங்களுக்கு தான் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணால் அந்த பொண்ணு ஏதோ ஒரு பார்ட்டியில் இருக்கா போல். வாய்ஸ் மெசேஜ் மட்டும் தான் அனுப்புவேன்னு சொல்லிட்டு வருது. இவரும் நான் இப்படி ஒரு பாதாள சாக்கடையில் விழுந்துட்டேன், நீ இந்த மெசேஜை பார்க்கும்போது எனக்கு கால் பண்ண அப்படிமே சொல்லிட்டு இவர்கிட்ட ஃப்ரெண்டு, இவர் கூட ஒர்க் பண்ணுறாக்கள் எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணுறாரு. ஆனால் யாருமே ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறான். எல்லோரும் பார்ட்டியில் பயங்கரமாக குடிச்சிட்டு வீட்டில் விட மட்டை போல். எல்லோரும் நாளைக்கு காலையில் தான் இருந்திருப்பாங்க போல். என்ன பண்ணுறது அப்புறமே யோசிச்சுட்டு இருக்கும்போது இவருக்கு ஒரு கால் வருது. யார்கிட்டனா இவர் ஃபோன் எடுத்தல இவர்கிட்ட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அவங்களுக்கு ஃபோன் எடுத்திருப்பாரு. எடுத்தோடனே நீயா, உனக்கு என்ன வேணும் அப்புறமே கேட்க இவர் சொல்கிறாரு, இப்படி ஒரு பார்ட்டியில் குடிச்சிட்டு ஒரு பாதாள சாக்கடையில் விழுந்துட்டேன், எனக்கு பயங்கரமான அடியெல்லாம் பட்டிருக்கு, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு. எனக்கு ஏன் ஃபோன் பண்ண, போலீஸ்க்கு ஃபோன் பண்ண வேண்டியதுன்னு அப்படின்னு. இந்த விஷயத்தை பெருசாக்க விரும்பலை, நாளைக்கு என் லைஃப்பில் ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு. என்ன முக்கியமான நாள் எனக்கு தெரியும், நாளைக்கு உனக்கு கல்யாணத்தானே. உன்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் தான் சொன்னான் என்னை கழட்டி விட்டுட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிற. ஆனால் உன் நேரத்தை பற்றியா என்கிட்டே ஹெல்ப் கேட்குற மாதிரி இருக்குது. அப்புறமே சொல்ல என் காலில் பயங்கரமான அடிபட்டிருக்கு, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ண அப்படின்னு. சரி எங்கே இருக்கு அப்படின்னு. சிபியாவில் தான் ஏதோ ஒரு ஸ்ட்ரீட்டில் குடிச்சிட்டு வந்தேன், அந்த இடத்துல தான் கால் தடுமாறி விழுந்தேன். இந்த இடத்த பார்க்கும்போது ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் மாதிரி இருக்குது. அப்புறமே சொல்ல சரி உனக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ண அப்படின்னு. இவர் சரின்னு சொல்லிட்டு இவர் ஷேர் பண்ணுறாரு.
கொஞ்சம் வெயிட் பண்ணி நான் அங்கே தான் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சீக்கிரம் வா. அப்புறமே சொல்ல அந்த இடத்துல மழையும் வந்து பெய்யுது. இவர் அப்படியே வந்து ஓரமாக ஒதுங்கி இவர் ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கிறாரு. அப்படியே கொஞ்ச நேரம் போகுது. இவர்கிட்ட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அவங்ககிட்டேருந்து மறுபடியும் கால் வருது. என்ன வந்துட்டு அப்புறமே கேட்க, ஆமாம் நான் வந்துட்டேன், ஆனால் நீ சொன்னமைக்கே அந்த இடத்துல அப்படி ஒரு மேனோலே இல்லை, இந்த இடத்த சுற்றி வர எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைடும் இல்லை. அப்புறமே சொல்ல நீ நல்லா பார்த்தியா? அப்புறமே கேட்க, ஆமாம் நான் நல்லா அந்த இடத்துல சுற்றி வர தேடினேன், அந்த இடத்துல அப்படி எதுவுமே இல்லை, இதுக்கப்புறம் நீ போலீஸ்க்கு வந்து ஃபோன் பண்ணுறது தான் கரெக்டாக. அப்புறமே சொல்ல இவர் சரின்னு சொல்லிட்டு இவர் வந்து போலீஸ்க்கு வந்து ஃபோன் பண்ணுறாரு. அவங்களும் வந்து ஃபோன் எடுக்கிறான். என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு. இப்படி என் ஃப்ரெண்ட்ஸோட நான் வந்து பார்ட்டி அட்டன் பண்ணிட்டு லைட்டாக குடிச்சிருந்தேன், ஒரு இடத்துல கால் தடு மாதிரி விழுந்துட்டேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், காலெல்லாம் பயங்கரமான அடிபட்டிருக்கு அப்படின்னு. சரி நீங்கள் இருக்க இடம் எப்படி இருக்குது அப்படின்னு. சுற்றி வர நிறைய கம்பியெல்லாம் இருக்குது, ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைடுன்னு தான் நினைக்கிறேன். சரி நீங்கள் எந்த இடத்துல விழுந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. சிபியாவில் இப்படி ஒரு ஸ்ட்ரீட்டில் அப்படின்னு. நான் இன்னொரு போலீஸ் ஆஃபீஸரோட கனெக்ட் பண்ணுறேன், அவர்கிட்டையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், சீக்கிரமாக வந்துடும். அப்புறமே சொல்ல இங்கிட்ட இன்னொரு ஆஃபீஸருக்கு வந்து இவர் வந்து கனெக்ட் பண்ணுறாரு. அவர் வந்து அவர் கேட்ட கேள்வியெல்லாம் மறுபடியும் கேட்க இவர் வந்து செம்மையாக வந்து கடுப்பாயிடுறாரு. இப்படி ஒரு இடத்துல குடிச்சிட்டு வந்து விழுந்துட்டேன், இவ்வளோ அடி ஆழத்தில் வந்து கீழே விழுந்திருக்கேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ். அப்புறமே சொல்லி கத்த, சரி 10 நிமிஷத்தில் வந்துடும், உங்கள் லொக்கேஷன் வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்புறமே சொல்ல இவர் வந்து ஷேர் பண்ணுறாரு. 10 நிமிஷம் ஆகுது, 20 நிமிஷம் ஆகுது, அப்படியே ஒரு ஹவர் ஆகிடுது. மழை வேற வெளியே பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் போலீஸ்காரங்களாம் வரல. இவர் கையில் லைட்டரை வச்சுட்டு அந்த இடத்துல குளிரில் வந்து நடுங்கிட்டு இருக்காரு. இவர் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அவங்கள வந்து ஃபோன் பண்ணுறான், என்னடா போலீஸ் வந்துட்டாங்களா, தப்பிச்சிட்டியா? அப்புறமே கேட்க இன்னும் வரல. அப்புறமே இவர் வந்து சொல்ல இன்னும் வரலையா, இன்னும் இல்லை அப்படின்றமே இவர் வந்து சொல்லி டக்குன்னு கேட்டுறாரு, நீ வந்து உண்மையுமே என்னை தேடி வந்தியா அப்படின்னு. இங்கிட்ட உங்களுக்கு செம்மையாக வந்து கடுப்பாயிருது, என்னடா 5 வருஷத்துக்கு முன்னுக்கு நீ வந்து என்னை பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு நான் உன்னை பழி வாங்குறதுக்காக இதெல்லாம் பண்ணுறேன்னு நினச்சியா? நான் உண்மையுமே அவனை தேடி வந்தேன். அப்புறமே சொல்ல சாரி என்னை மன்னிச்சிக்க, தெரியாமல் அப்படி கேட்டுட்டேன், இங்கே வேற பயங்கரமான குளிர் அடிக்குது, வெளியே வேற மழை. அப்புறமே சொல்ல என்னடா சொல்கிற, சிபியால் இங்கே மழையே இல்லை, நீ வேற எங்கேயோ குடிச்சிட்டு போயிட்டு விழுந்திருக்க போல. அப்புறமே சொல்ல இங்கிட்ட நம்ம ஹீரோக்கு பயங்கரமான ட்விஸ்ட் ஆகுது, நான் ஏதோ உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தா எனக்கே அது பிரச்சனையில் போய்ட்டு முடியும் போல, இதுக்கப்புறம் நீயே பார்த்துக்க, எனக்கு ஃபோன் பண்ணாது. அப்புறமே சொல்லிவிட்டு இந்த பொண்ணு வந்து காலை வந்து கட் பண்ணிட்டு போயிட, நம்ம வேற எங்கேயோ மாட்டிக்கிட்டு இருக்கும் போல், இதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்கக்கூடாது, நாளைக்கு எப்படியாச்சும் கல்யாணத்துக்கு போயே ஆகும்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்யறாருன்னா ஃபோன் எடுக்கிறாரு. ஃபோன் எடுத்து எங்கே இருக்கோன்னு பார்க்குறதுக்காக இவர் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அப்படியே தூக்கி போடுறாரு. அதை எடுத்து போட்டு ப்ளே பண்ணி பார்க்குறாரு. இவருக்கு எங்கே இருக்கோன்னு எந்த ஒரு க்ளூவும் வந்து கிடைக்கல. கடைசியாக ஒருத்தர் தூக்கி போட்டால் அந்த ஃபோன் வந்து மேலே போய்ட்டு மாட்டிக்குது. இவர்கிட்ட நேரத்தை பார்த்தீங்களா, இங்கிட்டு வேற ஒரு கம்பியிலேருந்து ஏதோ ஒரு கேஸ் மாதிரி லீக் ஆகுது, அதை இவரால் வந்து சுவாசிக்கல, ஒரு மாதிரி தலையெல்லாம் சுற்றுற மாதிரி இருக்குது. இவர் டக்குன்னு இவர்கிட்ட பேக்கில் இருந்து ஒரு டேப் மைக்கு மாட்டுது, அதை எடுத்துகிட்டு வந்து இவர் வந்து சுற்றுறாரு. அதுக்கப்புறம் இவர்கிட்ட பேக்லேயே ஒரு பர்சன் இருக்கும், அந்த பர்ஸை வச்சு இவர் மேலே அடிச்சு இவர்கிட்ட ஃபோனை வந்து எடுத்துடுறாரு. ஃபோன் எடுத்து அந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்த்தா மேலே ஒரு இடத்துல ஒரு போர்டு மைக் இருக்குது, அது கிளியராக விளங்கலை. அந்த நேரம் பார்த்து அந்த போலீஸ் அவர்கிட்ட இருந்து ஃபோன் வருது, நீங்கள் வந்து கரெக்டாக சொல்லுங்கள் எங்கே இருக்கீங்கன்னு, நாங்கள் அந்த இடத்துக்கு வந்து பார்த்தோம், அந்த இடத்துல அப்படி ஒரு மேனுவலே இல்லை அப்படின்னு. நான் என்ன போய் சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா, இப்படி ஒரு மேனுவலில் தான் விழுந்திருக்கேன், சிபிஆரில் தான் அப்படின்னு நினைக்க, நீங்கள் வந்து கரெக்டான லொக்கேஷன்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள், உங்களோட பேர்னா உங்களோட அட்ரஸ் என்ன. அப்புறமே அந்த போலீஸ்காரர் கேட்டு நீங்கள் வந்து எவ்வளோ குடிச்சிங்க, ஒரு வேளை குடிபோதில் எங்கேயாச்சும் குடிச்சிட்டு விழுந்து கிடக்குறீங்களா? அப்புறமே கேட்க இவருக்கு செம்மையாக வந்து கடுப்பாயுது. நான் சொல்கிறத நீங்கள் நம்பலை தானே, இதுக்கப்புறம் உங்களோட பேசி வேலையில் நானே என்னை காப்பாற்றிக்கிறேன். அப்புறமே சொல்லிவிட்டு இவர் வந்து ஃபோனை கட் பண்ணிவிட்டு இவர் எந்திரிக்கிறாரு. அந்த ஏணியை பிடிச்சி இவரால் முடியலை, இருந்தாலும் அப்படியே ஏறி இவர் மேலே வந்துடுறாரு. இடையில ஒரு துண்டு ஏணி உடஞ்சிருக்கும், அந்த இடத்துல இவர் அதை பாஞ்சு அந்த ஏணியை பிடிக்க அந்த ஏணி அப்படியே கையோடு காண்டுக்கிட்டு வந்துடுது. மேலேருந்து இவர் வந்து கீழே வந்து விழுகிறாரு. அப்படியே வெக்ஸ் ஆகி போயிட்டாரு. இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, இங்கேயே கடந்து சாக வேண்டியதான். அப்புறமே இவர் வந்து யோசிக்க அந்த நேரம் இவருக்கு வருது பாருங்க ஒரு ஐடியா. வந்து என்ன செய்கிறாருன்னா இவர்கிட்ட ஃபோன் எடுக்கிறாரு. அதில் ஃப்ளிக்கர் அப்படின்ற இவங்க ஊரில் இருக்க ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட், அதில் வந்து புதுசாக வந்து ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறாரு. ஒரு பொண்ணுட்ட அக்கௌண்ட்மே இவர் வந்து க்ரியேட் பண்ணுறாரு. இன்டர்நெட்லேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை எடிட்டிங்லாம் பண்ணி இவர் வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணி இப்படி என் ஃப்ரெண்டோட சிபிஆல் வந்து ஒரு பார்ட்டிக்கு போய்ட்டு இப்படி வந்து ஒரு மேனுவலில் வந்து மாட்டிக்கிட்டேன், என் காலில் அடிபட்டிருக்கு, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இவர் வந்து ஒரு போஸ்ட்டை போட்டு இங்கிட்டு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல இப்படி நிறையா வந்துக்கிட்டு இருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு இவர் வந்து ஃபோட்டோ எடுத்து சர்ச் பண்ணி பார்த்தா இது வந்து விலங்குகள்ட்டு ஏதோ ஒரு கழிவு மாதிரி இருக்குது, அதில் விஷமும் இருக்குது அப்படின்றமே இவருக்கு வந்து தெரிய வந்ததுக்கப்புறம் அடுத்து என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவர்கிட்ட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அவங்ககிட்டேருந்து கால் வருது. சாரி நான் ஏதோ கோவமாக பேசிட்டேன், உன் கால் ஓகே அப்படின்னு நினைக்கி, கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கி, சரி அது எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பு அப்படின்னு நினைக்கி இவர் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாரு. நிறைய ரத்தம் போய்கிட்டு இருக்கு, உனக்கு எனர்ஜி வேணும், அதனால அந்த காயத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணியே ஆகணும், உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்னு நினைக்கி, என்கிட்ட இந்த ஸ்டெப்லர் ஒரே ஒரு செல்லோ டப் அது மட்டும் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கி இவங்க வந்து ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறான். அந்த காயத்தை சுற்றி நீ வந்து ஸ்டெப்லர் அடி,
அப்போ ப்ளீடி அது வந்து நின்றுடும் அப்படின்னு நினைக்கி இவருக்கு வந்து வேறு வழி தெரியல. அதனால வலி தாங்க முடியாமல் அந்த இடத்துல வந்து ஸ்டேப்பில் அதை அடிக்கிறாரு. அடிக்கும்போதெல்லாம் இவர் வலி தாங்க முடியாமல் பயங்கரமாக வந்து துடிக்கிறார். அதுக்கப்புறம் கட்டெலாம் போட்டு எங்கிட்ட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்குறான் அடுத்ததான் என்ன பண்ண போகிறா அப்படின்னு நினைக்கி இப்படி ஃப்ளிக்கர் அதில் வந்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி நடந்ததெல்லாம் சொன்னேன். ஒரு ரிப்ளை இன்னும் வரல அப்படின்னு நினைக்கி இரு பார்ப்போம் அப்புறமே சொல்லிவிட்டு இவங்க போய்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு உன் ஃபோனில் டேட்டா அது வந்து ஒன்லேயே இருக்குது, அதில் எவ்வளோ ரிப்ளை வந்திருக்கு அப்படின்ற சொல்ல இவர் வந்து செக் பண்ணி பார்க்குறாரு. 1000கணக்கில் ஃபாலோவர்ஸ், 100கணக்கில் கமெண்ட் அப்படின்னு நிறைய வந்திருக்கு. நீ எங்கம்மா இருக்க, நான் வந்து காப்பாற்றுறேன் அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட். எந்த இடம்னு தெரியுமா? சரி லொக்கேஷன் இல்லாட்டி பரவாயில்ல, மேலே நிலா நட்சத்திரம் அதெல்லாம் தெரியுதா, அதை பார்த்து உன்னால் எதுவும் சொல்ல முடியுமா? இல்லைனா உன் ஃபோனில் வந்து கொம்பஸ் இருக்கா, அதை வச்சு சொல்லு அப்புறமே சொல்ல. இது வந்து ஒரு சூப்பரான ஐடியா. நம்ம ஹீரோ வந்து இவர் ஃபோனில் இருக்க கொம்பஸ் எடுத்து இவர் அந்த இடத்த வந்து ஷேர் பண்ணுறாரு. இவர் சிபியாவில் இருக்காருன்னு பார்த்தா இவர் வந்து நார்த் வெஸ்ட்டில் இருக்கார். அந்த லொக்கேஷன் வந்து போட அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கான மெப்பெல்லாம் அனுப்புகிறானுங்க. வேறு ஏதாச்சும் க்ளூ கொடுக்கலுமா, ஏதாச்சும் போர்டு, ஏதாச்சும் நம்பர் அப்படின்ற மாதிரி கேட்க இவர் மேலே ஃபோனை தூக்கி போடும்போது ஒரு போர்டு ஒன்று மாட்டிருக்கும். அந்த போர்டில் இருக்க டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புகிறாரு. இதை வச்சு எதுவுமே வந்து கிடைக்கல அப்படின்ற மாதிரி ரிப்ளை வருது. சரி ஒரு சில வேளை உன்னை யாராச்சும் கிட்னாப் பண்ணியிருக்கலாம், உனக்கு யாராச்சும் எதிரி இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்க இப்போ தான் நம்ம ஹீரோக்கு வந்து இப்படி நடந்திருக்கலாமா அப்படின்ற மாதிரி தோணுது. இவர் மேலே பார்க்குறாரு. அந்த இடத்துல மாஸ்க்லாம் போட்டுக்கிட்டு ஒரு மர்ம நபர் இவரை பார்க்குற மாதிரி இருக்குது. இவர் நல்லா பார்க்குறாரு. அந்த இடத்துல அப்படி யாருமே இல்லை. இங்கிட்ட ஹீரோ என்ன செய்கிறேன்னா இவர்கிட்ட பிரச்சனையை எனக்கு ஒரு அண்ணன் இருந்தார், அவர் இப்படி ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு, அவருக்கு நிறைய எதிரிகள்லாம் இருக்காங்க, அவங்கள யாராச்சும் இதை பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் ஒரு போஸ்ட்டை போட்டு இங்கிட்ட நம்ம எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபோன் பண்ணி நான் கடைசியாக சிபியாவில் இருக்க இந்த கிளப்பில் தான் நாங்களாம் பார்ட்டி பண்ணோம், அந்த இடத்துக்கு போய்ட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் ஏதாச்சும் கிடைக்குதான்னு பாரு, அங்கே வச்சு தான் நான் குடிக்கும்போது எனக்கு ஏதோ வந்து கலந்து கொடுத்துருக்கணும், அதுக்கப்புறம் என்னை வந்து கிட்னாப் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களும் சரி நான் செக் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு இவங்க அங்கேருந்து கிளம்பி போக இங்கிட்ட அந்த நுரை அது நிறைய இப்படி வந்துக்கிட்டு இருக்கு. இவர்கிட்ட ஃபோனில் இவர் கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த பொண்ணு ஃபோட்டோ எடுத்து பார்க்குறாரு. அந்த பொண்ணு இவரால் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிருக்கா. அதுக்கப்புறம் தான் இவங்க அப்பா வந்து இந்த கல்யாணத்துக்கு வந்து சரின்னு சொல்லியிருக்காரு. இங்கிட்ட அடுத்தடுத்ததாக நிறைய கமெண்ட்ஸ் வருது. உன் அண்ணனை பற்றி விசாரிச்சால அவன் வந்து இந்த பொண்ணுங்க விஷயத்தில் சரியான மோசம், கிட்டத்தட்ட ஆஃபீஸில் 50க்கு மேலே பொண்ணுங்களை வந்து ஏமாற்றிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஆஃபீஸில் இருக்க ஆக்களே இந்த இடத்துல கமெண்ட் பண்ண இங்கிட்ட நம்ம ஹீரோ அவர்கிட்ட முகமே வந்து மாறுது. இவர் உண்மையுமே வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காரு போல். சரி இங்கேருந்து தப்பிச்சிட்டோம்னா இதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு கமெண்ட்ஸாக வந்து படிக்கிறாரு. இவருக்கு நிறைய பேர் மேலே சந்தேகம் வருது. நிறைய பேர் இவர்கிட்ட வாழ்க்கையை பார்த்து பொறாமப்படுறான். இவர்கிட்ட பொஸ்ஸுட்டு மகளே வந்து உஷார் பண்ணி இவர் வந்து லைஃப்பில் வந்து செட்டில் ஆக போகிறாரு. அதுதான் காரணம். நிறைய பொண்ணுங்களை வேற ஏமாற்றிருக்காரு. அவங்கள யாராச்சும் இதை பண்ணியிருக்கலாமா, இவர்கிட்ட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அவளாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அதில் வந்து ஒரு கமெண்ட். இவர்கிட்ட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒருத்தர் தான். எல்லாருக்கும் அவன்கிட்ட லைஃப்பை பார்த்து ஒரு பொறாமல் இருக்குது. ஆனால் கசே அவன்கிட்ட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிஃப்ட் கூட கொடுத்துருப்பாரு. அவனுக்கு இவரை பார்த்து ரொம்பவே வந்து போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து செம்மையாக வந்து கடுப்பாக இவருக்கு வந்து ஒரு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டேருந்து கால் வருது. என்ன நீ 50 பேரை ஏமாற்றிருக்கியாமே அப்படின்ற அந்த பொண்ணு கேட்க அதெல்லாம் விடு, நீ அந்த இடத்துக்கு போனியா, ஏதாச்சும் க்ளூ கிடச்சிச்சு அப்படின்னு இல்லை அந்த கடையை வந்து மூடிட்டு போயிட்டான் அப்படின்னு ஒரு செம்மையாக வந்து கடுப்பாகிறாரு. கடையை மூடினா தட்டி நீ வந்து கேட்க மாட்டியா, நான் இங்கே எப்படி மாட்டிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு நான் ஏன் உனக்கு ஹெல்ப் பண்ணும், இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஹெல்ப் பண்ணால் நீ ஓவராக பேசுகிற ஓ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஃபோனை கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த கிளப்பில் என்ன நினச்சினே எல்லோரும் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி இவருக்கு வந்து சென்ட் பண்ணியிருப்பான். அதை எடுத்து பார்க்குறாரு. எடுத்து பார்த்தா இந்த கசே அவன் வந்து ஒரு ஓரமாக இருந்து இவர் ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து கன்ஃபார்ம் பண்ண அந்த வீடியோ நல்லா ஓட்டி பார்க்குறாரு. ஓட்டி பார்த்தா இப்படி ஒரு உடி போட்டுட்டு ஒரு மர்ம நபர் அந்த பக்கம் போகிறான். அவன் தான் இவருக்கு வந்து குடிக்க ஏதோ வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கான். அவனுக்கு மூஞ்சி இவருக்கு வந்து ஞாபகம் இல்லை. இவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான். அப்போ கசே இல்லைன்னா இவன் யார் அப்படின்ற மாதிரி இவர் வந்து யோசிக்க மேலே ஒரு பயங்கரமான இடி. இவர் திரும்பி பார்க்குறாரு. இவர் யாரோ பார்க்குற மாதிரி இருக்கு. இவர் கண்ணை மூடிட்டு பார்க்குறாரு. அந்த இடத்துல யாருமே இல்லை. ஒருவேளை இதை வந்து நம்ம கற்பனை பண்ணிக்கிறோமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இவர் என்ன செய்யறாருன்னா அந்த மாஸ்க் போட்ட அவனை வந்து ஒரு போஸ்ட் மாதிரி போட்டு விட்டு இவன் தான் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கணும், எப்படியாச்சும் என்னை வந்து காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட்டை போட இவருக்கு ஒரு கால் வருது. யார்கிட்டனா அந்த கசை கிட்ட இருந்தா. அவன் ஃபோன் பண்ணி என்னடா பிக்கரில் இப்படி நான் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய கால்லாம் வருது, உனக்கு தங்கச்சியிலே என்னென்ன நடக்குது அப்படின்னு நம்ம கேட்க பொய் சொல்லாதடா, எனக்கு தெரியும் உனக்கு நான் வாழ்கிற வாழ்க்கை மேலே உனக்கு ஜெலஸ், அதனால தான் நீ வந்து இதெல்லாம் பண்ண அப்படின்னு நினைக்கி. இல்லைடா உன் வாழ்க்கையை பார்த்து எனக்கு கொஞ்சம் பொறாம தான், இருந்தாலும் உனக்கு கொள்கிற அளவுக்கு நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைக்கி. இல்லை நீ பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்குது, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த பொண்ணு அவன் மேலே உனக்கு ஒரு கண்ணு தானே அப்புறமே சொல்லிட்டு ஒரு செம்ம கடுப்பாகி திட்ட. இதுக்கப்புறம் அவங்ககிட்ட பேசி வேலையில்
நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் அவ்வளோத்தானே அப்புறமே சொல்லிட்டு இவர் வந்து ஃபோன் கட் பண்ணிடுறாரு. அந்த நேரம் பார்த்து மேலே வந்து ஒரு ட்ரெயின் போகிற சத்தங்கிக்குது. இவர் ஓடி வந்து அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி இவர் வந்து ஒரு போஸ்ட்டாக போடுறாரு. இப்படி ஒரு மேனுவலுக்கு பக்கத்தில் ஏதாச்சும் ட்ரெயின் ட்ராக் இருக்கான்னு சொல்லிட்டு உங்களால் கண்டுபிடிக்கணுமா அப்படின்ற ஒரு போஸ்ட்டை போட ஒரு சில கமெண்ட்ஸ் வருது. அதில் ஒரு வீடியோ பார்க்குறாரு. இவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவரை வந்து அடித்து பிடிச்சி வச்சுருக்காங்க. இவனை அடித்து விசாரிச்சிட்டோம், இவன் அவங்கள எதுவும் பண்ணல. அப்புறமே சொல்ல அவனை விடுங்க, என்ன வந்து எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிங்க. அப்புறமே இவர் வந்து ஒரு போஸ்ட்டு போடுறாரு. இங்கிட்ட ஒரு கமெண்ட் வருது. உங்களால் அந்த மேனுவல் அதை வந்து அந்த மூடி அதை வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பணுமா, ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு டிசைனில் தான் அது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் வந்து ஃபோன் மேலே தூக்கி போட்டிருப்பாரு. அந்த மூடி அது வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு. இவர் வந்து அது போஸ்ட்டை போட ஒரு கமெண்ட் வருது. இந்த மாதிரி மூடி இந்த ஏரியாவில் மட்டும் தான் இருக்கும். இங்கிட்ட இன்னொரு கமெண்ட் வருது. அந்த பொண்ணை தேடி நான் போய்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர் வந்து அவன் வந்து லைவை வந்து ஸ்டார்ட் பண்ணுறான். இங்கிட்ட நம்ம ஹீரோ இப்போ தான் ஒரு தடவை வந்து சிரிக்கிறாரு. சீக்கிரமாவா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இவர் வந்து அவனுக்கு மெசேஜ் அனுப்ப நான் வந்துக்கிட்டே இருக்கேன், ஒன்றும் பயப்படாத அப்படின்றமே அவன் வந்து சொல்கிறான். இங்கிட்ட அந்த நுரை அது நல்லாவே இப்படி வந்து இவர் அதுக்கு போய்ட்டு நல்லாவே வந்து மாட்டிக்கிறாரு. சரி நம்ம ஹீரோ அதில் மாட்டிக்கிட்டே செத்துட்டார் போல் அப்படின்னு பார்த்தா இவர் எப்படியும் அதெல்லாம் விளக்கிட்டு இவர் மேலே வந்துடுறாரு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது வந்து முழுசாக வந்து மூடிடும். இங்கிட்ட வந்து அவன் வந்து அந்த இடத்துக்கு வந்து நான் அந்த இடத்துக்கு வந்துட்டேன், இந்த இடமே பால் அழிஞ்சு போய்ட்டுருக்கு, என் கையில் ஒரு ஆன் இருக்குது, ஏமா பொண்ணு சத்தம் கேட்குதா அப்படின்னே சொல்லிட்டு இவன் கையில் வந்து ஒரு ஆனை வச்சு அடிச்சுக்கிட்டே வரான். இவரும் வந்து இங்கிட்ட கத்துறாரு. இவரும் தேடிக்கிட்டே வந்து நான் ஒரு மேனுவலை வந்து கண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்தால் அது ஃபுல்லாக வந்து தண்ணி வந்திருக்கு. சாரி கைஸ், அந்த பொண்ணு வந்து இங்கே இல்லை, இந்த மிஷன் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இதோட நான் என்னோட லைவ் வந்து முடிச்சுக்கிறேன். என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்புறமே சொல்லிட்டு இவன் வந்து லைவ் வந்து கட் பண்ணிடுறான். இங்கிட்டு நம்ம ஹீரோ அவர்கிட்ட முகத்தை பாருங்கள், இப்படி பண்ணிட்டேடா அப்படின்ற மாதிரி பார்க்க இவர்கிட்ட கை நழுவி அந்த நுரையுக்கு போய்ட்டு விழுக இவர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துல மாட்டிக்கிட்டு இவர் உயிர் போக இவர் என்ன செய்யறாருன்னா பனியை வந்து அந்த கேஸ் மாதிரி போணுச்சு அந்த துண்டில் இவர் ஒட்டுன டேப் அதை வந்து பிச்சுட்டு இவர் லைட்டர் எடுத்து பற்ற வைக்கிறார் பாருங்க. அந்த இடத்துல இருக்க நுரை எல்லாம் வெடிச்சு அந்த விஷ நுரை எல்லாமே வந்து வெளியே வந்துடுச்சு. இவருக்கு மட்டும் லைட்டாக 2-3 சின்ன காயம், தப்பிச்சிட்டோண்டா அப்படின்ற மாதிரி இவர் வந்து ஒரு மூலையில் வந்து உட்கார இவர்கிட்ட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அவங்ககிட்ட வந்து கால் வருது. இவனை ஆன்சர் பண்ணுறான். அங்கே என்ன நடக்குது அப்புறமே கேட்க அந்த நுரை அதெல்லாம் வந்து வெளியே அனுப்பிட்டேன், இப்போ நான் சேஃப் தான் அப்புறமே சொல்ல இவங்க சொல்கிறான் 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ வந்து என்னை பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்ட, இருந்தாலும் பரவாயில்ல, நாளைக்கு வந்து உனக்கு கல்யாணம், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்புறமே சொல்ல உன்னை பிரேக்கப் பண்ணதுக்கு சாரி, நமக்குள்ளே அப்போ நடந்தது அந்த மாதிரி, அதனால என்னை மன்னிச்சிரு அப்புறமே சொல்ல இவங்க வந்து பரவாயில்லன்னு சொல்கிறான். சரி அடுத்ததான் என்ன பண்ண போகிற அப்படின்னு எப்படியும் இன்னும் கொஞ்சம் இடத்துல விடிஞ்சிரும், அதுக்கப்புறம் இந்த பக்கம் யாராச்சும் போனாங்கன்னா அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு ஈஸியாக தப்பிச்சிடலாம் அப்புறமே சொல்லிட்டு இவன் இங்கிட்டு திரும்பி பார்த்துட்டு ஏதோ பார்த்துட்டு மிரள்றான் பாருங்க. என்னன்னா அந்த பக்கம் ஒரு டெட் பாடி இருக்கு, அதை பார்த்துட்டு பயங்கரமாக வந்து கத்துறான். இவன்ட்டு முகம் இவனே வந்து பார்க்குற மாதிரிக்கான ஒரு சில ஃப்ளாஷ் கட்லாம் இவனுக்கு வந்து போக இங்கிட்ட இவன்ட்டு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் என்னாச்சு ஏன் இப்படி கத்துற அப்புறமே கேட்க இவன் ஃபோன் எடுத்து எனக்கு இது எந்த இடம்னு தெரியும், ஒட்டோஷி வில்லேஜ், அதுக்கு பக்கத்தில் இப்படி ஒரு ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் தான் இந்த மேனுவல் இருக்குது, உடனடியாக கிளம்பி வா அப்புறமே சொல்ல இவங்களும் சரின்னு சொல்லிட்டு இவங்க அங்கேருந்து கிளம்பி வரான். இவனே அவனை இருக்க ஒரு தண்ணியில் இவன்ட்டு முகத்தை பார்த்துட்டு இப்போ கொடுக்குறான் பாருங்க ஒரு ட்விஸ்ட்டு. அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக். அந்த ஃப்ளாஷ்பேக்கில் இந்த காவமுறை அவர் வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ அங்கே இருக்கவங்களாம் இன்றைக்கி தான் அவனுக்கு இந்த மாதத்தோட ஃபஸ்ட்டு சேலரி கிடைக்க போகுது, அதனால நம்மளுக்கெல்லாம் எப்போ பார்ட்டி தர அப்படின்னு இன்றைக்கி நைட்டே தந்துடுறேன் அப்புறமே சொல்லிட்டு இவர் அந்த காசை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. இவர்கிட்ட அப்பா அம்மா எல்லாரும் இறந்துட்டாங்க. அந்த காசை அவங்க முழுக்க வச்சுட்டு இவர் வந்து ப்ரே பண்ணிக்கிட்டு போது வீட்டு காலிங் பெல்ல வந்து யாரும் தட்டுறான். இவர் வந்து பார்த்தா அந்த இடத்துல மாஸ்க்லாம் போட்டு கோட்லாம் போட்டு வர நம்மளுக்கு அவரை காட்டல, ஆனால் இவருக்கு இவர் வந்து தெரிஞ்சிருக்கு. யோஷிதா இங்கே என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்க அவன் கையில் இருந்து ஒரு இரும்பு லாடு எடுத்து வச்சு இவன் தலையிலே ஒரே அடி. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து இவர் அடின்னு அடித்து அந்த இடத்துல கொடூரமாக வந்து கொலை பண்ணி இவர் அங்கேருந்து தூக்கிட்டு வந்து கை கால்லாம் கட்டி அந்த மேனுவல் அதில் வந்து இவன் வந்து தூக்கி போட்டு அதுக்கப்புறம் அதை வந்து மூடிட்டு போயிருக்கான் அந்த யோஷிதா. அப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த அது வந்து நம்ம ஹீரோ காவம் வரவே இல்லையா அப்படின்ற மாதிரி பார்த்தா இங்கிட்ட இன்னொரு ட்விஸ்ட்டு. அவன் என்ன செஞ்சுருக்கானா நம்ம ஹீரோ தூக்கி போடும்போது அவர்கிட்ட ஃபோன் அவர்கிட்ட ஐடி கார்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இவன் அங்கேருந்து ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுற ஒரு டாக்டர் வந்து பார்த்துருக்கான். பார்த்து அவர்கிட்ட இவனமைக்கு எனக்கு வந்து என் முகத்தை வந்து ரெடி பண்ணும் அப்புறமே சொல்ல அந்த டாக்டரும் காவமரோட முகமைக்கு இவன்ட்டு முகத்தை வந்து மாற்றிருக்காரு. இங்கே இருக்கிறது காவமரவே இல்லை, அவர்கிட்ட முகத்தை பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அதுக்குள்ளே யோஷிதா அவன் தான் இருக்கான். எப்படி ஒரு ட்விஸ்ட்டுன்னு பார்த்தீங்களா? இப்போ தான் ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிக்கிறான். அந்த காவமரோவுக்கு 10 வருஷத்துக்கு முன்னுக்கு நட்டோஷி அப்படின்ற ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருந்திருக்கான். இவன் அந்த முகத்துக்கு மாறினதுக்கப்புறம் இவன் வந்து பிரேக்கப் பண்ணிட்டு போயிருக்கான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை எப்படியோ உண்மையெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்கா. இப்போ இவனை ஸ்கெட்சு போட்டு இந்த இடத்துல வந்து மாட்ட வச்சிருக்கான்னு சொல்லிட்டு இவன் வந்து கண்டுபிடிக்க
இதை வந்து போஸ்ட்டாக போடுறான். எங்கள் அண்ணனுக்கு வந்து 10 வருஷத்துக்கு முன்னுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருந்தாங்க. எங்கள் வீட்டில் அவங்கள வந்து ஏற்றுக்கலை. அதனால எங்கள் அண்ணன் வந்து பிரேக்கப் பண்ணிட்டான். இப்போ அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிச்சின்னு சொல்லிட்டு அவனை பழி வாங்குறதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு இங்கிட்டு நிறைய கமெண்ட்ஸ் வருது. அவள் யார், அவள் பேர் சொல்லுவேன், அவளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல இவனுக்கு அத்தான் வேணும். அவள் பேர் நட்டூஷி அப்படின்ற மாதிரி இவன் வந்து போஸ்டர் போட்டு விட்றான். அவளை என்ன பண்ணுறேன்னு பாருங்க, அவளை தான் தேடி போகிறோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேருன்னு சொல்கிறான். இங்கிட்டு இவன் இன்னொரு சைக்கோத்தனத்தையும் வந்து செய்கிறான். என்னென்னா இன்னொரு ஃபேக் அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணி அதில் போய்ட்டு அந்த பொண்ணை சும்மா விடக்கூடாது, கொடூரமாக வந்து கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் வந்து போட்டு விட்றான். அதை பார்த்துட்டு இன்னும் நிறைய பேர் வந்து அந்த மாதிரி கமெண்ட் அனுப்புகிறான். இதெல்லாம் பார்த்துட்டு செத்தடி நீ அப்படின்ற மாதிரி இவன் அந்த இடத்துல பயங்கரமாக வந்து சிரிக்க இவன் சிரிப்புக்கு ஆப்படிக்கிறமே அந்த இடத்துல ஒரு கமெண்ட், நீங்கள் இருக்க இடம் நாங்கள் வந்து தேடி கண்டுபிடிச்சிட்டோம். அந்த ட்ரெயின் இந்த டைம் இந்த வில்லேஜில் தான், அதுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்கூலில் மட்டும் க்ராஸ் ஆகி போவோம், அங்கே இருங்க நாங்கள் வரோம் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ மட்டும் யாராச்சும் இந்த இடத்துக்கு வந்தால் இவன் வந்து அந்த பணத்தோடு வந்து மாட்டிடுவான். அதனால இவன் இவ்வளோ நேரம் தப்பிக்கிறதுக்காக என்னென்னலாம் பண்ணான் அதெல்லாம் தாண்டி இல்லை இந்த பக்கம் ஒருத்தர் வந்தார், நான் தப்பிச்சிட்டேன், என்னை யாரும் தேடி வரேன் அப்புறமே ஒரு போஸ்ட் வந்து போட போலீஸ்கிட்டேருந்து கால் வருது. நீ இருக்க இடத்த வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், ஆனால் நீ ஒரு பொண்ணு இல்லை, நீ ஒரு பையன், ஆனால் எங்களுக்கு விளங்குது உன்னை நீ காப்பாற்றிக்கிறதுக்காக இப்படி ஒரு ஃப்ராடு வேலையை பண்ணியிருக்க, நாங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த இடத்துக்கு வந்துடுவோம் அப்படின்னு. இல்லை சார் நான் முதல்ல தப்பிச்சிட்டேன், இங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்துட்டேன் அப்படின்னு. இல்லை எப்படி உன்னை தேடி போலீஸ் வரும், அதனால அங்கேயே இரு, ஆம்புலன்ஸ் கூட கூட்டிகிட்டு வரோம், அங்கேயே வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட. இவனுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல, அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி அந்த இடத்துல நடந்துக்கிறான். போலீஸ் வரவங்களுக்கு இந்த பாடியை வந்து மறைச்சாகன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்க மண் அதெல்லாம் தோண்டி இந்த பாடி மேலே வந்து இவன் வந்து போடுறான். இவன்ட்டு முகத்தை அடித்து சிதைச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கல்லை எடுக்க அந்த பார்த்து இவனுக்கு ஒரு கால்னு வருது. அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி பிரேக்கப் பண்ண அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் தான், அவள் தான் ஃபோன் பண்ணுறா. இவன் எடுத்தா நான் அந்த இடத்துக்கு வந்துட்டேன், ரோப் ஒன்று போடுறேன், அதை பிடிச்சிக்கிட்டு மேலே வா, நான் மேலே தான் நிற்கிறேன் அப்படின்னு இவனுக்கு இப்போ தான் உயிரே வருது. அதுக்கப்புறம் அந்த ரோப்பை பிடிச்சிட்டு இவனால் முடியலை, இருந்தாலும் ஏறி ஏறி அந்த ஏணி கம்பியே வந்து பிடிச்சிடான். பிடிச்சி இவன் மேலே வந்தால் அந்த பொண்ணு வந்து கை கொடுக்குறா. இவனை அந்த பொண்ணு கையை பிடிச்சி இவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் இவன் வெளியே வந்தோடனே கொடுக்குறா பாருங்க அந்த பொண்ணு ஒரு ட்விஸ்ட்டை. அவள் தலையில் போட்டிருக்க அந்த உடியை வந்து எடுத்தா அந்த பக்கம் இருக்குது நட்டூஷி. இவன் யோசித்தது கரெக்ட் தான், அந்த பொண்ணு தான் இவன் வந்து ஸ்கெட்சு போட்டு இந்த இடத்துல வந்து மாட்ட வச்சிருக்கா. அந்த பாட்டியில் இவத்தான் சரக்கில் ஏதோ வந்து கலந்து கொடுத்து இவன் தலையில் அடித்து இந்த இடத்துல கொண்டு வந்து இந்த மேனுவல் வந்து போட்டிருக்கா. எப்படி இருக்க யோஷிதா அப்படின்னு நம்ம கேட்க இவன்ட்டு கை கால் வந்து ஆடி போயிடுது. இவனை அடித்து இவன் மேலே ஏறி இவன் மூஞ்சில் வந்து ஒரு சில மாக்கெல்லாம் போட்டு அங்கேருந்து வந்து ஒரு சில ஷார்ப்பான கத்தியெல்லாம் எடுக்கிறா. இவன்ட்டு மூஞ்ச இவன் வந்து பிச்சை எடுக்க போகிறா. இங்கிட்டு இவனா கதறான், என்னை விட்டுரு, நான் காமரா எதுவுமே அது பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கிட்டு இவன் ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு வந்து ப்ளே பண்ணுறா. அந்த காமரா இவன் அடித்து இந்த மேனுவலில் போட்டதுக்கப்புறம் அவனுக்கு கொஞ்சம் உயிர் இருந்திருக்கு. அவன் ஃபோன் எடுத்து இந்த பொண்ணுக்கிட்ட வந்து நடந்தாலும் சொல்லிட்டு இவன் வந்து ஹெல்ப் கேட்டிருக்கான். இந்த பொண்ணு இந்த இடத்துக்கு வர முன்னுக்கு அவன் இறந்து போயிருக்கான். அதுக்கப்புறம் இவன் வந்து சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளாக இவனை என்னென்னலாம் பண்ணுன்னு சொல்லிட்டு இவன் வந்து ஸ்கெட்சு போட்டிருக்கா. அதுக்கான நேரமும் வந்திருக்கு. இவனை தூக்கி இதெல்லாம் பண்ணியிருக்கா. இவனை அடித்து இவன் மூஞ்சில் ஒரு சர்ஜிக்கல் நைஃபை வச்சு அப்படியே வெட்ட இவன் வந்து அந்த சர்ஜிக்கல் நைஃப் அவனை தட்டி விட்டு இவன் அந்த பக்கம் அடித்து போட்டுறான். ப்ளீஸ் என்னை விட்டுரு, நான் பண்ண தப்பு தான், நான் என்ன பண்ணுவேன், நான் சொல்கிறத கேளு. அந்த யோஷிதா அவனை யாருமே வந்து மதிக்க மாட்டாங்க, எனக்குன்னு எதுவுமே வந்து கிடைக்கல, எங்கள் அப்பா அம்மா கூட என்னை வந்து மதிக்கலை, எனக்கும் காவமரக்க இடையில சின்னதாக ஒரு பிரச்சனை, அதை பேசி தீர்த்துக்கலான்னு தான் நான் வந்து அவன் வீட்டுக்கு போனேன். என்னையே அறியாமல் தெரியாமல் அவன் தலையில் அடித்தேன், அவன் வந்து இறந்து போயிட்டான். அதுக்கப்புறம் நான் மாட்டிக்கூடாதுன்னு தான் இதெல்லாம் பண்ணேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு அப்படின்றமே இவன் பயங்கரமாக அந்த இடத்துல அழுகிறான், கெஞ்சிறான். இதெல்லாம் அந்த பொண்ணு பார்த்துட்டு அவளாம் அந்த கத்தியை தூக்கி அங்கிட்டு போட்டு இவள் பக்கத்தில் வந்து இவட்டு லவ்வர் டு முகம் அதை வந்து இப்படி தொட்டு பார்த்துட்டு சரி தெரியாமல் பண்ணிட்டேன், பொழைச்சிப்போ, நீயாச்சும் உன் வாழ்க்கையை வாழு, செத்து போனவே திரும்பி வரப்போகிற இல்லை அப்படின்னவே இந்த பொண்ணு அங்கேருந்து போக பின்னாடியே இவன் வந்து இவன்ட்டு சைக்கோத்தனமான அந்த வில்லத்தனத்தை காட்டுறான். ஒரு ரோப் மைக் எடுத்துகிட்டு வந்து இந்த பொண்ணு கழுத்துலேயே வந்து சுற்றி அப்படியே வந்து தூக்கி இழுக்கிறான். இவன் அந்த இடத்துல துடிக்கிறா. உன்னோட காதலன்ட்டு முகத்தை பார்க்க வந்துட்டு இப்படி பார்க்காமே போனால் என்ன அர்த்தம், வா நாளைக்கு வந்து எனக்கு கல்யாணம், உனக்கு ஒரு பெரிய கிஃப்டாக நானே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து தரத்தன்னு இழுத்துட்டு வந்து அந்த மேனுவலில் இவளை போட வர இவன்ட்டு வாயில் ஒரு அம்பு வந்து இறங்குது. அப்படியே வந்து அந்த மேனுவலில் இவன் வந்து தடுமாறி விழுகிறான். என்னன்னு பார்த்தா அந்த சோஷியல் மீடியா ஆப்பில் இவன் போட்டானே போஸ்ட், அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு சின்ன பையன் இவ்வளோ தூரம் வந்து தேடிக்கிட்டு வந்திருக்கான். வந்து பார்த்தல நட்டூஷி அவங்க தான் அந்த மேனுவலில் வந்து மாட்டிக்கிட்டு இவங்க தப்பிச்சு வந்திருக்காங்க. இவனமைக்கே இன்னொருத்தர் வந்து தேடிட்டு வந்து அந்த பொண்ணை வந்து கொல்ல ட்ரை பண்ணியிருக்கான். அதனால அந்த சின்ன பையன் வந்து அவன் கையில் ஒரு க்ரோஸ்போ அதை வந்து சேஃப்டிக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கான். அதில் ஒரே அடியாக அடிச்சிருக்கான். இங்கிட்டு வந்து யோஷிதா அவனை தான் காட்டுறான், கை கால்லாம் உடஞ்சி போயிட்டு இப்படி கிடக்குறான். அவனால் இப்போ சுத்தமாக நகர கூட முடியலை. இந்த சின்ன பையன் அந்த இடத்துக்கு வர நீ யார்ரா அப்புறமே கேட்க இவன் ஃபோன் எடுத்து
நான் வந்து அந்த பொண்ணை வந்து காப்பாற்றிட்டேன், இதுக்கப்புறம் யாருமே அந்த பொண்ணை தேடி வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று போடுறான். இங்கிட்டு வந்து இதை வந்து இந்த வில்லன் அவனும் வந்து பார்க்க இவன் வந்து அந்த மேனுவல் அதை வந்து இப்படி வந்து மூடுறான். மூடாதடான்னு சொல்லிட்டு இவன் வந்து கத்த அவன் வந்து மூடிட்டு போயிடறான். இங்கிட்டு உள்ளுக்கு இவனை தான் காட்டுறாங்க. எப்படியும் இது உள்ளுக்கு மாட்டிக்கிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து இறக்க போகிறான். அந்த இடத்துல ஆக்சிஜன் அது வேற கம்மியாகிக்கிட்டே இருக்கு. இவங்கிட்ட ஒரு லைட்டர் இருக்கும், அதுவும் வந்து அணிஞ்சிட இவன் பயங்கரமாக கத்த அப்படியே கட் பண்ணி மேலே அந்த மேனுவல் அதை காமிச்சு இந்த படத்தை வந்து முடிக்கிறான். எப்படி இருந்துச்சு இந்த கதை பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.